ஹாய் விவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி டேஸ்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு டொமேட்டோ ரைஸ் செஞ்சிடலாங்க. இந்த ரைஸ் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு 7-8 நிமிஷம் இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, கல்பாசி, ரோஜாப்பூ, பட்டை, சோம்பு இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்க விட்டுறலாங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுறலாங்க. இது கூட தக்காளியை நல்லா பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திடலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. கூடவே பட்டாணியை ஊற வச்சு உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது கூட உங்களுக்கு தேவைன்னா கேரட் பீன்ஸ் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் நான் கேரட் பீன்ஸ் சேர்த்துலைங்க. நல்லா கலரி விட்டுலாங்க. இது கூட ரேஷன் கடையில் போடுற பருப்பை ஊற வச்சு நல்லா கழுவி உள்ளே சேர்த்திக்கலாங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. இந்த பருப்பும் பட்டாணியெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், பருப்பும் பட்டாணியெல்லாம் நல்லா வேக வச்சிடலாங்க. வெந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் 3 டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கோம். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இது கூட கொஞ்சோண்டு தயிர் சேர்த்திக்கலாங்க. தயிர் சேர்த்துறதுனால ரைஸ் எல்லாமே பஞ்சு மாதிரி வந்திருக்கும். இது கூட பிரியாணி மசாலா தூளை கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இது ஒரு கலக்கிட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுறலாங்க. பாருங்கள், கொதிச்சு ஓரளவுக்கு நிறையா வந்துருச்சு. இந்த நேரத்தில் மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. பாருங்கள், 2 விசில் விட்டு இறக்கியாச்சு. ரைஸ்லாம் நல்லா வெந்து வந்துருக்குங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு எல்லா இடத்துலையும் வர மாதிரி இதை நல்லா கிளறி விட்டுடலாங்க. பாருங்கள், அவ்வளோதான், ரைஸ் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்ம போட்ட இந்த பருப்பு பட்டாணி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ரைஸ் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.